ஆண்டவருக்கு சந்தோஷமா நம்ம நன்றி செலுத்துறத, ஸ்தோத்திரம் பண்ணுறத, அவரை துதிக்கிறத தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அழகான சரீரம், ஆத்துமா, ஆவிய தேவன் இலவசமாக கொடுத்தார். இந்த உடம்புல ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாலும் எவ்வளவு ஒரு டாக்டர் படிச்சிருந்தாலும் நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்காமல் ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அத்தனை நரம்புகள், செல்ஸு, சதை, ரத்தம்னாலும் நம்மளுடைய உடம்பு அபரிவிதமான ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். இதில் கை வைக்கணும்னா எவ்வளோ பெரிய ஒரு கோல்டு மெடல் ஒரு டாக்டர் வாங்கியிருந்தாலும் கையெழுத்து வாங்காமல் எந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு கிருபையாய் ஒரு அழகான சரீரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார், அழகான உலகத்தை கொடுத்துருக்கிறார், தேவன் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல தேசத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல சபையை கொடுத்துருக்கிறார். எத்தனை நாள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பல பேர் ஆண்டவரோட சமூகத்தில், ஆலயத்தில், ஊழியங்களில் நம்ம துக்கமுகமாகவே இருந்தா, துக்கமாகவே ஜெபம்னா, தேவன்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருந்தா, தேவஜனமே மறந்துடாதீங்க, அதுவே சாபமாக மாறும். இதைத்தான் உபாகம் 28 சகலமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் பொழுது நீ மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவியாமல் போனதுனால சகலமும் குறைபடும் அப்படின்னு வேதம் நம்மளை எச்சரிக்குது. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொன்றுக்காக நன்றியோடு கூட துதிங்க. நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க.